ஓம் சாந்தி. 18/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: எப்படி பாபாவின் கழுத்து மாலை ஆவது? எப்படி பாபாவின் கழுத்து மாலை ஆவது? இரண்டாவது கேள்வி: உங்களுக்கு சுய தர்ஷன சக்கரம் சுற்றுவது சுலபம் எப்படி? உங்களுக்கு சுய தர்ஷன சக்கரம் சுற்றுவது சுலபம் எப்படி? மூன்றாவது கேள்வி: எதை மறக்க வேண்டும்? எதை மறக்க வேண்டும்? நான்காவது கேள்வி: யார் விஸ்வ சேவாதாரி? யார் விஸ்வ சேவாதாரி? விஸ்வன உலக சேவாதாரி. யார் உலக சேவாதாரி அல்லது விஸ்வ சேவாதாரி? அஞ்சாவது கேள்வி: வீணான பார்வை நம் மீது படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வீணான பார்வை நம் மீது படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? fill in the blanks. ஃபர்ஸ்ட், எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ, அதாவது பாபாவை எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் டேஷ் இருக்கும். எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் டேஷ் இருக்கும். இரண்டாவது, ஆரோக்கியம் செல்வம் உடையவர் ஆக வேண்டும் என்றால், ஆரோக்கியம் செல்வம் உடையவர் ஆக வேண்டும் என்றால் டேஷ் வேண்டியுள்ளது. டேஷ் வேண்டி உள்ளது. மூன்றாவது, பாபா டேஷ் அளித்து, பாபா டேஷ் அளித்து டேஷ் வந்துள்ளார். பாபா டேஷ் அளித்து டேஷ் வந்துள்ளார். நான்காவது, பிரளயம் ஆகுவது இல்லை, ஆனால் டேஷ். பிரளயம் ஆகுவது இல்லை, ஆனால் டேஷ். அஞ்சாவது, சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால் டேஷ். சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால் டேஷ். ஆறாவது, டேஷ் உலகத்திலிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும். டேஷ் உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். ஏழாவது, சேவையின் பந்தனம் இருந்தது என்றால் டேஷ்.
கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எப்படி பாபாவின் கழுத்து மாலை ஆவது? புத்தியின் ஓட்ட பந்தயத்தின் மூலம். ஏன்னா ஓட்டத்து புத்தி மூலமா ஓடுறீங்க இல்லையா? அப்ப புத்தியின் ஓட்ட பந்தயத்தின் மூலம் பாபாவின் கழுத்து மாலை ஆகலாம். தந்தையின் ஸ்ரீமதப்படி நடந்து ஆத்ம உணர்வு உடையவர் ஆகி பாபாவின் கழுத்து மாலை ஆகலாம். பாதி எழுதினா பாதி மார்க் தான். 2 ஃபுல்லா எழுதினாதான் ஃபுல் மார்க். 2வது கேள்வி, உங்களுக்கு சுய தர்ஷன சக்கரம் சுற்றுவது சுலபம் எப்படி? சொல்லியிருக்கார். பாபா சொல்றார், ஏனென்றால் ஞானம் நிறைந்த தந்தை உங்களுக்கு இந்த சிருஷ்டினுடைய முதல் இடைக்கடை பற்றிய முழு ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஞானம் நிறைந்த தந்தை உங்களுக்கு முதல் இடைக்கடை பற்றிய முழு ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். 3வது கேள்வி, எதை மறக்க வேண்டும்? அசுத்தமான உலகமான நரகத்தை மறக்க வேண்டும். இது அசுத்தமான உலகம். அசுத்தமான உலகமான நரகத்தை மறக்க வேண்டும். 4வது கேள்வி, யார் விஸ்வ சேவாதாரி? யார் விஸ்வன உலக சேவாதாரி? சேவையின் பந்தனத்தின் மூலமாக கர்ம பந்தனத்தை முடித்துவிடக் கூடியவர்கள்தான் விஸ்வ சேவாதாரி. 5வது கேள்வி, வீணான பார்வை நம்மீது படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வீணா உங்களுடைய தெய்வீக சொரூபத்தின் நினைவில் இருங்கள். அப்பொழுது உங்கள் மீது யாருடைய வீணான பார்வையும் பட முடியாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ, அதாவது பாபாவை எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு டேஷ் டேஷ் இருக்கும். எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு போதை அத்தீந்திரிய சுகம் இருக்கும். 2வது, ஆரோக்கியம் செல்வம் உடையவர் ஆக வேண்டும் என்றால் டேஷ் வேண்டி உள்ளது. ஆரோக்கியம் செல்வம் உடையவர் ஆக வேண்டும் என்றால் சுய தர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டி உள்ளது. 3வது, பாபா டேஷ் அளித்து டேஷ் வந்துள்ளார். பாபா ஸ்ரீமத் அளித்து ராவனிடம் இருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். 4வது, பிரளயம் ஆகுவது இல்லை, ஆனால் டேஷ். பிரளயம் ஆகுவதில்லை, ஆனால் பதீதமாக ஆகிறது, அதாவது உலக தூய்மையற்றதாக ஆகிறது. 5வது, சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால் டேஷ். சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால் விகர்மங்கள் விநாசம் ஆகும், அதாவது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். 6வது, டேஷ் உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். அழுக்கான உலகத்திலிருந்து, பழைய உலகத்திலிருந்து. பாபா சொல்றார், அழக்கூடிய உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். அழக்கூடிய உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். 7வது, சேவையின் பந்தனம் இருந்தது என்றால் டேஷ். சேவையின் பந்தனம் இருந்தது என்றால்
மகிழ்ச்சி ஏற்படும். குஷி ஏற்படும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.